ஒருவர் விசுவாசியாகும் பொழுது அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பரிசுத்தம் பண்ணும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் கடந்த செய்திகளிலே ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஒரு விசுவாசியின் நடக்கையும் வார்த்தையும் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். சக மனிதர்களின் மத்தியிலே அவர்கள் வாழ்க்கை துதிக்கப்படத்தக்கதாக இருக்க வேண்டும் என்றும், ஒரு விசுவாசி ஆவிக்குரிய குணநலன்களிலே வளர்கிறவனாக இருக்க வேண்டும் என்றும், எல்லா விசுவாசிகளுடைய நோக்கமும் தனக்கு அருகில் உள்ள விசுவாசிகளை பலப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் என்றும், நாம் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் திரும்பி பார்க்கும் பொழுது நாம் மனசாட்சியிலே குத்தப்படக்கூடாது என்றும் நாம் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அதனை தொடர்ந்து 5ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே திருச்சபைகளிலே ஒற்றுமை ஐக்கியத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலனின் பாரம் என்ன? வாக்குத்தத்தங்கள் முதலாவது யாருக்காக கொடுக்கப்பட்டது? ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரின் பணி என்ன என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நேரிலே கடந்த நிகழ்ச்சியிலே நாம் இறுதியாக ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சிந்தித்தோம். அதாவது வேதவசனம் நமக்கு எவ்வளவு பயனுள்ளது என்பதை அங்கே அவர் கூறியிருந்தார். வேதவசனத்தினாலே நமக்கு பொறுமை, ஆறுதல், நம்பிக்கை எல்லாம் உண்டாகும்படிக்கு முன்பு நடந்தவைகளை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்று பவுல் கூறியதை பார்த்தோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கே. இங்கே பவுல் சொல்வதென 5ஆம் 6ஆம் வசனங்களிலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதாவது கர்த்தருடைய வசனத்தினாலே வரும் ஆசீர்வாதங்கள் யூதருக்கும் புறஜாதியாருக்கும் ஒன்று போல கிடைக்க வேண்டும். அவர்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லுகிறவர்களாக அல்ல, அவர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ரோமர் 15:6 பாருங்கள். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தும் பொழுது ஒரே வாயினாலே மகிமைப்படுத்த வேண்டும். அதாவது ஒருமனப்பட்ட இருதயத்தோடு ஏக சிந்தையோடு அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அங்கே யூதர்கள் உண்டு, புறஜாதியார் உண்டு. அவர்களுக்குள்ளே ஒற்றுமை, ஐக்கியம் காணப்பட வேண்டும். இதுவே பவுல் அப்போஸ்தலனுடைய பாரம். இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளிலே இந்த ஒற்றுமை, இந்த ஐக்கியம் காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். எத்தனையோ காரணங்களினாலே இன்றைக்கு பல திருச்சபைகளிலே ஒற்றுமை, ஐக்கியம் இல்லை. சில சபைகளிலே ஜாதியின் அடிப்படையிலே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளையாகும் பொழுது அவன் ஜாதி வித்தியாசம் பார்க்க முடியாது. அப்படியென்றால் ஜாதி வித்தியாசம் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. சில திருச்சபைகளிலே பதவி ஆசையின் அடிப்படையிலே ஒருமனப்பாடு இல்லாமல் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் அன்பற்ற செயல்களை செய்கிறார்கள். வேதம் தெளிவாக சொல்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆனால் பவுலுடைய விருப்பம் என்ன? அவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எல்லாரும் ஒருமனப்பட்ட இருதயத்தோடு தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்த வேண்டும். அப்படியென்றால் தேவனே அவர்களுக்கு தேவையான பொறுமையையும் ஆறுதலையும் கொடுத்து அவர்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க அனுக்கிரகம் பண்ண வேண்டும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து நம்மிலே எந்த வேறுபாட்டையும் பார்க்கிறதில்லை. உயர்ந்தோர், தாழ்ந்தோர், பலவீனமானோர், பலனுள்ளோர், யூதர்கள், கிரேக்கர்கள், தமிழர்கள், மலையாளம் பேசுகிறவர்கள் என்று சொல்லி அவர் வேறுபாடு பார்க்கிறதில்லை. அவரை விசுவாசிக்கிற எல்லாரையும் அவரை ஏற்றுக்கொள்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்பதே குறிக்கோளாயிருக்கும் பொழுது நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்நாட்களிலே பல இடங்களிலே ஆத்ம பாரமுள்ள போதகர்கள் இருக்கும் இடங்களிலே வித்தியாசமான சபை தலைவர்கள் ஒன்று கூடி மாதம் ஒரு முறை ஜெபிக்கிறார்கள். சேர்ந்து நற்செய்தி கூட்டங்கள் நடத்துகிறார்கள்.
இது எதை காட்டுகிறது என்றால், அவர்களுடைய உள்ளத்திலே தங்கள் சபை பெரியது என்ற எண்ணத்தை விட எப்படியாவது தேவனுக்கு மகிமை உண்டாக்க வேண்டும் என்ற மன விருப்பம் இருப்பதனாலே தங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு கர்த்தருக்காக ஒன்று சேர முடிகிறது. இப்படி சேர மனமற்றவர்கள் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை விட தங்கள் சபைக்கு பெருமை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அதிகமுள்ளவர்களாய் இருப்பார்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார் என்றும், புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் என்று அழைக்கப்பட்டார். ஒரே ஒரு முறைதான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊழியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டுமே என்று சொல்லப்படுகிறது. அவரே மிக தெளிவாக அதை குறித்து 2 இடங்களிலே சொன்னார் என்று சொல்லலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். மேலும் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொல்லும் பொழுது, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்றுதான் அனுப்பினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் அருளிய வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படியாக யூத வம்சத்திலே அவர் வந்தார். ஆபிரகாமின் வழியிலே வரும் ஒருவர் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதத்தை அருளுவார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி இயேசு வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்ததினாலே யூதர்கள் மட்டுமல்ல, புறஜாதியாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 21 பார்க்கும் பொழுது, பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கற்பத்திலே உட்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆபிரகாமின் வழியிலும் தாவீதின் வழியிலேயும் அவர் வந்திராவிட்டால், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருந்திருப்பார் என்றால் அவர் இயேசு என்று அழைக்கப்பட்டிருக்க முடியாது. அவருடைய விருத்த சேதனத்திற்கு பின்னரே அவர் இயேசு என்று அழைக்கப்பட்டார். மோசேயின் பிரமாணத்தை அவர் நிறைவேற்ற வந்தார். பாருங்கள், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களின் நிறைவாயிருக்கும்படியாக இஸ்ரவேலருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு வந்தது. அதே முறையிலே யூதர் அல்லாத மற்றவர்களுக்கும் ரட்சிப்பு வந்தது. யூதர் அல்லாதவர்கள் தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு, அவருடைய முன்னோர்களுக்கு எந்த வாக்குத்தத்தத்தையும் தேவன் அருளவில்லை. நாம் எல்லாரும் யூதர் அல்ல, ஆனால் நமக்கும் தேவன் ரட்சிப்பை கொடுத்தார். அது அவருடைய கிருபை. ரோமர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே என்று எழுதியிருக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டு பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் உள்ள 4 வசனங்களை மேற்கோளாக காட்டுகிறார். சங்கீதம் 18:49 இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதியார் மூலமாக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். எப்படி? அவர்களுடைய மனம் திரும்புதலினாலே. ரோமர் 15:10 பாருங்கள். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார். இதை உபாகமம் 32ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே பார்க்கலாம். இஸ்ரவேலின் சரித்திரத்தை மோசே பாடிய பொழுது 1000 வருட அரசாட்சி வரை தீர்க்க தரிசனமாக அதை பாடினார். அந்த பாடலின் இறுதியிலேயே இந்த வாக்கியத்தை பார்க்கிறோம். புறஜாதியார் இஸ்ரவேலரோடு சேர்ந்து தேவனை தொழுது கொள்ள அங்கே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். இது சங்கீதங்களிலே மிக சிறிய சங்கீதமான 117ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து எடுத்து எழுதப்படுவது. இதுவும் புறஜாதியான மக்களை இஸ்ரவேலரோடு இணைந்து தேவனை துதிக்க கொடுக்கப்படும் அழைப்பாயிருக்கிறது. இந்த வசனத்திலே எல்லாரும் என்கிற வார்த்தை 2 முறை வருவதை நாம் கவனிக்க வேண்டும். புறஜாதிகளே எல்லாரும், ஜனங்களே எல்லாரும் என்று சொல்கிறார். ரோமர் 15:12 மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில்
புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். இது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்ட ஒரு வாக்கியம். மேசியா தாவீதின் வம்சத்திலே வந்தாலும் அவர் புறஜாதியாரையும் ஆளப்போகிறார். தேவன் மிக தெளிவாக புறஜாதியாரும் இயேசுவண்டை வரவேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டவராய் இருந்தார். சிலர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே கிறிஸ்துவண்டை வந்தார்கள். அவர்கள் முதல் கனிகள் என்று நாம் சொல்லலாம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு இந்த கடிதத்தை எழுதி கொண்டிருக்கிறார். ரோம திருச்சபையிலே பெரும்பாலானவர்கள் யூதர் அல்லாதவர்கள், புறஜாதியானவர்கள். ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்பிக்கையின் தேவன் என்பது தேவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடைமொழி. தேவனை விசுவாசிக்கும் ஒரு இருதயம் புயலின் நேரங்களிலே அவரையே நம்பிக்கையின் பாறையாக எடுத்துக்கொள்கிறது. நம்பிக்கையின் தேவன் என்ன செய்வார்? சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். அருமையான சகோதரனை சகோதரியே, ரோமர் நிருபத்தை கற்றுக்கொள்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இதுதான் நடைபெற வேண்டும். இந்த நிருபத்தை படிப்பதனாலே உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஒரு நிருபமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையையும் ஒரு நிச்சயத்தையும் ஒரு வல்லமையையும் உங்களுக்கு கொடுக்கிறதா இருக்க வேண்டும். தேவனை குறித்த அநேக சத்தியங்களின் முடிவுரையாக இது இங்கே அமைந்திருக்கிறது. இப்பொழுது தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தனது சொந்த சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். பாருங்கள், அதாவது தான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன் என்பதை குறித்து பேசுகிறார். இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அதை குறித்து எழுதினார். மீண்டுமாக தனது சொந்த எண்ணத்தை அவர் எழுதுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். இப்பொழுது ரோமர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் என்கிறார். மிக தைரியமாக, மிக வெளிப்படையாக பவுல் முதல் பகுதியிலே பேசியதை குறித்து மன்னிப்பு கோருவது போல இங்கே பேசுகிறார். அவர்கள் நற்குணத்திலும் சகல அறிவிலும் குறைபட்டவர்கள் என்பதனாலே அவர் அப்படி பேசவில்லை. இந்த நல்ல குணங்களை அவர்கள் உடையவர்களாய் இருந்திருக்கிறார்கள் என்பதனாலே தான் பவுல் அத்தனை தெளிவாக பேச முடிந்தது என்பது போல கூறுகிறார். இது எத்தனை அருமையானதாக இருக்கிறது இல்லையா? ரோமர் எழுதின நிருபத்தை நமக்கு அவர் கொடுத்திருப்பதனாலே அநேக மிக முக்கியமான சத்தியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ரோமர் நிருபத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியின் கடமையுமாய் இருக்கிறது. அது அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு மிக மிக அவசியம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ரோமர் நிருபத்தை சரியாக அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நிருபமானது ஒரு விசுவாசியை ஆழமாக விசுவாசத்திலே நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது. பாருங்கள், ரோமர் 15ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன் என்று அவர் சொல்லும் பொழுது தான் எழுதிய ரோமர் நிருபத்தை குறித்து சொல்கிறார். ஏன் தைரியமாக எழுதினார் என்பதற்கான காரணத்தையும் அவர் சொல்கிறார். ஏனென்றால் அவர் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாக கர்த்தராலேயே அழைக்கப்பட்டவர். தேவனுடைய கிருபையினாலே அந்த பொறுப்பை அவர் பெற்றார். அந்த பொறுப்பை கருத்தோடு அவர் இப்பொழுது ரோமருக்கு கடிதம் எழுதுவதன் மூலமாக நிறைவேற்றுகிறார். அவர்களுக்கு இவர் ஊழியம் செய்கிறார். உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் மிக தைரியமாக எழுதினேன் என்று அவர் தெளிவாக சொல்லியிருப்பதனாலே ரோமர் நிருபம் மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறதாய் இருக்கிறது. தேவாலயத்திலே லேவியர்கள் பயன்படுத்தும் வார்த்தையைப் போல வார்த்தைகளை பயன்படுத்தி சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறார். புறஜாதியானவர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு தூரமானவர்களாக இருந்தாலும் பவுல் மூலமாக அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டார். பரிசுத்தமாக்கப்பட்டு என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறஜாதியான விசுவாசிகளின் உள்ளேயும் வாசம் செய்கிறார். யூதர்களுடைய வாழ்க்கையிலேயும் புறஜாதியருடைய வாழ்க்கையிலேயும் ஒருவர் விசுவாசியாகும் பொழுது அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிற பரிசுத்த ஆவியானவர்
அவர்களை பரிசுத்தம் பண்ணும் பணியை, பிரித்தெடுக்கும் பணியை தொடருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் நற்செய்தியை கொடுத்தார். அவர்கள் விசுவாசித்த பொழுது தேவனே அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். ஒரு பிரதான ஆசாரியனைப் போல தேவனிடத்திலே புறஜாதியான மக்களை பவுல் ஒப்புக் கொடுக்கிறார். இதன் முழு கருத்தையும் ஒருவேளை நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் புறஜாதியான மக்கள் மேன்மையான தேவனுடைய மகத்துவத்திற்குள்ளே பிரவேசிக்கும் கிருபை பெற்றார்கள். எனவேதான் நானும் நீங்களும் அவரை அறிந்து கொள்ளவும், அவரை ஏற்றுக்கொள்ளவும், அவருடைய பிள்ளைகளாக மாறவும் அவர் கிருபை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக ஆண்டவருக்கு எப்பொழுதாவது ஸ்தோத்திரம் செலுத்தியிருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருந்திருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே, இந்த நேரத்திலேயே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கைக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் நமக்காகவும் கொடுத்தார் என்று சொல்லலாம். இந்த காரணத்தினாலே தான் இந்த ரோமர் நிறுவத்தை நாம் நன்றாக கற்று அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாய பவுல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். இது முக்கியமானது. எனவேதான் நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். யாரை குறித்தும் நாம் குறை கூறுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அப்படி குறை கூறுவோம் என்றால் நமக்குள் பெருமை இருக்கிறது என்று பொருள். எப்பொழுதுமே நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்ற மனத்தாழ்மை நமக்கு தேவை. தேவனே அதிகாரத்தில் இருக்கிறார், அவரே பொறுப்பில் இருக்கிறார். ரோமர் 15, 18, 19 வசனங்களை பாருங்கள். புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இந்த பகுதியிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை பவுல் சொல்கிறார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றினேன். கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வேறு எதையும் நான் பெருமைக்காக சொல்ல விரும்பவில்லை என்பது போல கூறுகிறார். தேவன் செய்த செயலுக்காக நான் பெருமையை எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. முதலாவதாக புறஜாதியாருக்கு சுசேஷத்தை சொன்னவர் பவுல் அல்ல. ஞாபகம் இருக்கிறதா? சீமோன் பேதுரு தான் கொர்நேலியு வீட்டிற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். தன்னை கொண்டு தேவன் என்ன செய்தாரோ அதைத்தான் பவுல் கூற முடியும். ஆனால் புறஜாதியார் மத்தியிலே ஒரு விசேஷித்த ஊழியத்தை செய்தவராய் அப்போஸ்தலனாகிய பவுல் காணப்படுகிறார். இங்கே அற்புத அடையாளங்கள் என்று சொல்லும் பொழுது இது ஆதி காலத்திலே திருச்சபையில் இருந்த அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் தேவன் கொடுத்த வார்த்தை குறித்து பேசுகிறார். புதிய ஏற்பாட்டு புத்தகம் எழுதப்படும் முன்னதாக திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களிலே தேவன் செய்த செயல்கள் அவை எபேசு திருச்சபையாருக்கு பவுல் எழுதும் பொழுது எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிறவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் தான் அஸ்திபாரம் என்று அவர் சொல்லவில்லை. கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திபாரம் இல்லை. 1 கொரிந்தியர் 3:11 பாருங்கள். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்கிறார். ஆனால் அப்போஸ்தலர்களே இந்த கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தையும் போட்டார்கள். அதைத்தான் பவுல் இங்கே கூறுகிறார். அவர் மூலமாகவே சுசேஷம் வந்தது, இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் வந்தது என்கிறார். இந்த இல்லிரிக்கம் என்பது இத்தாலியை தாண்டி உள்ள ஒரு ரோம சாம்ராஜ்யத்தின் பகுதியை குறிக்கிறது. கவனித்தீர்களா? அவருடைய வாழ்நாளிலே எருசலேம் முதல் ரோம் நகரம் வரைக்கும் அவர் சுசேஷத்தை பிரசங்கித்து விட்டார். ஆனால் ரோமாவரிக்கு உள்ளே அவர் செல்லவில்லை. அவர் இல்லிரிக்கம் வரைக்கும் சென்ற சரித்திரம் நம்முடைய கரங்களிலே இல்லை. வேத புஸ்தகத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே எழுதப்பட்டிராத பல இடங்களுக்கு அவர் சென்றிருக்கிறார் என்பது இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு தெரிய வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்பெயின் தேசத்திற்கு சென்றார் என்றும் சிலர் கூறுகிறார்கள். இன்னும் சிலர் அவர் இங்கிலாந்து வரை சென்று வந்தார் என்றும் சொல்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்திலே இருந்த வாஞ்சையையும் அவருடைய பிரயாசங்களையும் கவனிக்கிற நாம், அதை அறிந்து கொள்கிற நாம், கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ ஆண்டுகளாக இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரங்களை நீங்கள் எப்படி செலவு செய்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தை நீங்கள் எப்படி செலவு செய்கிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்தி ஆத்ம பாரத்தோடு மற்றவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்வீர்கள் என்றால்
அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எண்ணற்ற புறஜாதியான மக்கள் இயேசுவண்டை வந்தது போல உங்கள் மூலமாகவும் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் தான் அதை செய்ய முடியும். நீங்கள் வசிக்கிற தெருவிலே நீங்கள் தான் அதை செய்ய முடியும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு நீங்கள் தான் சுசேஷத்தை எடுத்து செல்ல முடியும். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஒருவேளை நீங்கள் என்ன செய்ய என்று புரியாமல் திகைப்பீர்கள் என்றால், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு சுசேஷத்தை கொடுக்க முடியும் என்பதை குறித்து ஆவியானவரே உங்களோடு கூட பேசுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, மற்றவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு கூட செயலாற்றுகிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக சேவை செய்ய வேண்டும் என்கிற பாரம் கொண்டிருக்கிற புதிய விசுவாசிகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நீர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர், ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் கர்த்தர்தாமே அவர்களுக்கு வெளிப்படுத்தி நீர் தெளிவான முறையிலே காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் அவர்களை வழி நடத்தும். நீரே அவர்களை பயன்படுத்தும். இந்த சகோதரன் மூலமாகவும் இந்த சகோதரி மூலமாகவும் எண்ணற்ற மக்கள் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற கர்த்தர்தாமே எடுத்து பயன்படுத்தும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது அவன் ஜாதி வித்தியாசம் பார்க்க மாட்டான். கிறிஸ்து ஜாதிகளிலே வேறுபாடு பார்க்காமல் அவரை விசுவாசிக்கிற எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். தேவன் மிக தெளிவாக புறஜாதியாரும் இயேசுவண்டை வர வேண்டும் என்ற குறிக்கோளை கொண்டவராக இருக்கிறார். ரோமர் நிருபம் ஒரு விசுவாசியை விசுவாசத்தில் ஆழமாக நிலைநிறுத்துகிறதாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7 பின்பாகம்.